அதுதான் பார்க்க போகிறோம். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்ம தெளிவடைஞ்சிட்டோம் அப்படின்னா நாம தான் ஞானிகள். இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம என்னென்னா நம்முடைய எனர்ஜி லெவல் அதிகமாகும். ஏன்னா நம்ம நமக்கு நம்மளால் முடியாத நமக்கு வேலையே இல்லாத இடத்துல நிறைய வேலை செஞ்சிட்ருக்குறோம். ஸோ நம்ம எங்கே வேலை இருக்குது வேலை இல்லை அப்படின்னு ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா அந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்ட கணத்திலேயே நீங்கள் ரொம்ப ஃப்ரீ ஆகிடுவீங்க. ஞானம் அப்படின்னா நம்ம எல்லாருமே பல நாட்கள் தியானம் பண்ணியிருக்கணும், ஆன்மீகத்தை ரொம்ப தேடி இருக்கணும். அப்படி தேடுறவங்கள எங்கேயோ லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த முறையை மாற்றி ஆர்வம் உள்ளவர்கள் எல்லாராலையுமே ஞானம் அடைய முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறவர் ஸ்ரீ பகவத்தையா அவர்கள். ஏன்னா அவர் 40 ஆண்டுகள் சிரமப்பட்டு அது அடைஞ்சப்ப 40 ஆண்டுகள் கடுமையான சிரமத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ பேர் துள்ளி குதிக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணார், ஒரு அரை வினாடியில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயத்துக்காக நம்ம 40 ஆண்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதை ஒரு வடிவமாக்கி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற முறையில் நமக்கு இந்த 3 நாளில் கொடுக்குறாங்க. இந்த புரிதல் உங்களுடைய செயல்திறனை அதிகப்படுத்தும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு அதை ஈஸியாக கடந்து போகக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கும். ஞானம் என்பது நம்ம எல்லாரும் இதுவரை என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு அதிகப்படியான தகுதி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். உண்மையில் மனிதனாக வாழ்வதற்கு அடிப்படையான தகுதியே ஞானம் தான். இது அதிகப்படியானதுங்கிறத விட அடிப்படையான தகுதியே ஞானம் தான். அப்போ நீங்கள் எல்லாராலையும் ஞானம் அடைய முடியுமா? 100% உங்களால் ஞானம் அடைய முடியும். அதுக்கு தேவையானது என்னென்னா ஒரு ஆர்வம், திறந்த மனதோடு அணுகுதல் தான் இங்கே ரொம்ப முக்கியம். நம்ம எத்தனையோ கருத்துக்கள் இதில் வச்சுருப்போம். ஞானம்னா என்ன, ஆன்மீகத்தினுடைய எத்தனையோ தத்துவங்கள் நமக்கு தெரியும், அமானுஷத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், முக்காலம் உணர்தல், இப்படியெல்லாம் நிறைய ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு முன்கருத்தோடு நம்ம அணுகணும் அப்படின்னோம்னா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை தவற விட்டுருவோம். மிக மிக முக்கியமான விஷயம் திறந்த மனதோடு அணுகிறது தான். அது என்ன திறந்த மனதோடு அணுகுதல் அப்படின்னா நம்ம இதுவரையும் எத்தனையோ கருத்துக்கள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. எல்லா கருத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் சிஸ்டத்திலிருந்து ஒரு ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணி ஓரமாக வைக்கிற மாதிரி வச்சுருங்க. நீங்கள் எம்டியாக இருங்க. எம்டியாக மீன்ஸ் அறிவோடு மட்டும் சிந்திச்சா மட்டும் போதும். ஐயா சொல்லக்கூடிய விஷயத்தை, மற்ற ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம அறிவை கொண்டு ஆராய்ந்து நம்ம புரிஞ்சுட்டா மட்டுமே போதும். நம்ம எத்தனையோ கருத்துக்கள் வச்சுருப்போம் பழசெல்லாம். அந்த கருத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த உண்மையை தவற விட்டுறக்கூடாது. அதனால் நம்ம ஒரு திறந்த மனதோடு அணுகல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இதுக்கு என்ன தகுதி வேணும்னா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஓரளவுக்கு நூல்கள் படிச்சிருக்கலாம். அல்லது இன்னும் அற்புதமான ஒரு தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பிரச்சனையோடு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தான் சீக்கிரம் அது கிளிக் ஆகும். தாங்க முடியாத பிரச்சனைகள் இருக்கிறோம் அப்படின்னா இந்த புரிதல் உடனே உங்களுக்கு ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இது யார் யாருக்கெல்லாம் தேவைன்னா, யார் யாருக்கெல்லாம் மனசுன்னு இருக்குதோ, யார் யாருக்கெல்லாம் அறிவுன்னு இருக்குதோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேணும். குழந்தைகளை தவிர மற்ற எல்லாருக்குமே இது தேவையானது தான். ஏன் குழந்தைகளுக்கு தேவையில்லைன்னா குழந்தைங்க ஏற்கனவே நல்லா தான் இருக்காங்க. பிறந்த குழந்தைங்க எல்லாருமே கள்ளங்கப்படமற்ற தன்மையில் நல்லா தான் இருக்காங்க. எப்போ அவங்களுடைய அறிவு வளர்ச்சி ஏற்பட்டு வெளியே சமுதாய அறிவு சேருதோ அப்போ தான் அந்த கன்னிங்னஸ்ங்கிறது அவங்களுக்கு வருது. ஸோ அந்த கன்னிங்னஸ் தான் அவங்களுடைய அந்த அறிவு தான் அகத்தில் போய் அவங்களுக்கு பிரச்சனையாகி எல்லா துன்பத்துக்கும் காரணமாக அமையுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம மறுபடியும் ஒரு குழந்தை தன்மைக்கு நம்மளால் போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக போக முடியும், அகத்தளவில் போக முடியும். அது எப்படிங்கிறத நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த 3 நாள் அதுதான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். நீங்கள் எல்லாம் வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஒரு பாக்கியவான்கள். எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, இதை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கீங்கல்ல. உண்மையில் இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் வாழ்க்கையே ஒரு முழுமை பெறும். வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னா இதை தெரியாமல் வாழும்போது ஒரு போராட்டமான ஒரு உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரகிளோடு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரகிளோடு இருக்கிறவர்களும் நம்முடைய செயல்பாடு ரொம்ப நல்லா இருக்காது. எப்போ உள்ளுக்குள்ளே ஃப்ளோவாக இருக்கிறோமோ, உள்ளுக்குள்ளே ஃப்ரீடமாக இருக்கிறோமோ அப்போ தான் நம்முடைய செயல்பாடுகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று.
இதை வந்து நாளைக்கு காலையில் தான் ஐயா வந்து வகுப்பு தொடங்க போகிறாங்க. நாளைக்கு வந்து ஞான புரிதல் அப்படிங்கிற டாபிக்கோட தொடங்க போகிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வகுப்பு நாளைக்கு காலையில் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அப்போ ஏன் இன்றைக்கி நம்மளாம் வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஞானத்தை வந்து நீங்கள் வெவ்வேறு ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, அறக்க பறக்க வந்து அப்படியே அந்த வந்த வேகத்தில் உட்காந்து தெரிஞ்சிக்கூடிய விஷயம் அல்ல. அது நிதானமாக வந்து நீங்கள் தங்கி தளர்வாக இருந்து, இன்றைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் எல்லாரும் கேட்டால் ஒருத்தர் கோயம்புத்தூர் வந்திருப்பீங்க, சென்னையிலேருந்து வந்திருப்பீங்க, வெவ்வேறு ஊர்ந்து வந்திருக்கீங்க. நான் கோயம்புத்தூர்காரன், நான் சென்னைக்காரன் இருப்பீங்க. இங்கே வந்து இங்கே உணவருந்தி நல்லா தூங்கி காலையில் நீங்கள்லாம் என்ன ஆகிடுவீங்க, இந்த இடத்தோட நபராக மாறிடுவீங்க. ஸோ அப்போ நாளைக்கு வந்து தளர்வாக இருந்து அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சிக்கும் போது அது நமக்குள்ளார ஒரு மலரும். அதனால் நாளைக்கு காலையில் ஐயாவுடைய வகுப்பு ஆரம்பிக்க போகுது. அப்போ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பேர் நாளைக்கு காலையில் வர வேண்டியவங்க இருப்பாங்க. அதனால் நாளைக்கு வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து ஆன்மீகம்னாவே கர்மா பற்றிய கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது. கர்மான்னு ஒன்று இருக்கா, அது வந்து நமக்கு வந்து ஆளாளுக்கு மாறுபடுதா, ஒருத்தங்க எவ்வளவோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க, ஒருத்தங்க ஈஸியாக செயல்பட்டு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஏன் அவங்க நல்லா இருக்காங்க, நான் ஏன் கஷ்டப்படணும், என்ன தப்பு பண்ணுனாலும் எனக்கு அந்த கர்மா வந்துச்சு, எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே வந்து எனக்கு முடிய அந்த கஷ்டம் வந்துச்சுங்கும் போது அந்த கேள்விகள்லாம் வரும். ஸோ கர்மா சம்பந்தமான டாபிக் இன்றைக்கி வந்து ஐயா பேச போகிறாங்க. இது தேவையா அப்படின்னா, இதை பற்றி நான் மைண்டே பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இல்லை நான் இதை மைண்ட் பண்ணுறேன், எனக்கு நான் என் கர்மாவை நான் வந்து எப்படி கழிக்கிறது, நான் எப்படி நல்ல விதமாக மாற்றிக்கிறது அப்படின்னு இருந்தால் மாற்றக்கூடிய சக்தி நம்ம கையில் இருக்குதுங்கிறத தான் ஐயா வந்து இன்றைக்கி சொல்ல போகிறாங்க. ஸோ இது கர்மா சம்பந்தமான டாபிக் இப்போ இன்றைக்கி ஐயா பேச போகிறாங்க. நீங்கள் அது சம்பந்தமான கேள்வி பதில் இருந்தால் கூட இன்றைக்கே நம்ம கேட்டு முடிச்சுக்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து கர்மா டாபிக் நம்ம பேச போகிறது கிடையாது. நாளைக்கு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுமே நம்ம வந்து ஞானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் இன்றைக்கி அந்த டாபிக் நம்ம பேச போகிறோம். இன்னொன்று எனக்கு என்னென்னா, நீங்கள் எல்லாம் வெவ்வேறு ஊர்ந்து வந்திருக்கீங்க, நீங்கள் எப்படி இதை அறிமுகமாகி வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம். அதாவது இப்போ வந்திருக்கிறவங்களில் யூடியூப் பார்த்து வந்தோம், நாங்கள் யூடியூப்பில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படிங்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்களேன். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 60% இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இல்லை எனக்கு வந்து உமர் ஃபாரூக் ஐயா, ஹிலர் பாஸ்கர் ஐயா அவங்க மூலமாக கேள்விப்பட்டு வந்தாங்கிறவங்க அப்படி யாராவது இருக்கீங்களா? ஓகே, ஒரு 5% இருக்கீங்க. நண்பர்கள் சொல்லி வந்தோம், நாங்கள் வந்து கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறவங்க ஓகே, ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா நிறைய நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக தேடலில் ரொம்ப எல்லாம் வெவ்வேறு ஊர்களில் நிறைய நாங்கள் வேதாத்திரி மகரிஷி குரூப்லலாம் இருந்து அந்த தேடுதலில் இருந்து ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். அப்போ என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, நான் வந்த வழி அதுதான், வேதாத்திரி மகரிஷி தான். ஸோ என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு மேகசின் ரெடி ஆனோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, வேதாத்திரி மகரிஷி குரூப்புக்கு தான் பேராசிரியர், துணை பேராசிரியர், பொறுப்பாசிரியர்கள் எல்லாம் மேகசின் அனுப்பிச்சுட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க தான். அது மூலமாக வந்தவங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. மனோகரனையா வந்திருக்காங்களா? கீழே இருக்காங்களா? சரி சரி. மனோகரனையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவை நேரில் பார்க்குறதுக்கு முன்னாடியே அவர் என்லைட்மெண்ட் ஆகிட்டார். ஐயாவுடைய வீடியோ ஆடியோலாம் பார்த்துட்டு இப்படி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஐயாவை நேரில் பார்த்தார். அப்போ கூட என்ன பண்ணாருன்னா, நான் வந்து ஃபோனில் பேசுங்கன்னு சொன்னது இல்லை, ஐயாட இவ்வளோ பெரிய ஞானத்தை கிடச்சிருது எனக்கு, இதுக்கு நன்றி சொல்கிறது ஃபோனில் சொன்னால் நல்லா இருக்காது, நான் நேரில் தான் வருவேன்னுட்டு இருந்தார். ஃபோனும் பண்ணல, நேரில் வரதுக்கான டைம் பார்த்துட்டு இருந்தார். ஐயா பார்த்தாரு, அவர் தானே நேரில் வரணுங்கிறார், நான் ஃபோன் பண்ணால் எடுத்துருவார்லன்னு ஐயா ஃபோன் பண்ணார். ஸோ ஐயாவுடைய எளிமை என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒருத்தர் புவியரசுங்கிறவர் சொல்லுவார், என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்ரீ பகவத் ஐயா ஒரு சகிக்க முடியாத எளிமையும்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய உண்மையை இவ்வளவு எளிமையாக கொடுத்துட்டு எதுவுமே செய்யாதவர் மாதிரி அமைதியாக இருக்கக்கூடியவர் தான் பகவத் ஐயா. ஸோ என்னென்னா, அவர் தானே ஃபோன் பண்ணல, நான் பண்ணுறேன்னு பண்ணவர் தான் பகவத் ஐயா. ஐயா இவ்வளோ எளிமையாக இருக்கிறதுனால தான் நம்முடைய சந்தேகங்கள்லாம் கூட எளிமையாக கேட்க முடியுது, ஈஸியாக கேட்க முடியுது. நாம் எங்கேயும் எட்ட முடியாத இடத்துல ஐயா வச்சோம்னு வச்சுக்கோங்க, இந்த 3 நாளில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எத்தனையோ சந்தேகங்கள் வரும், அவர் விட்டு போய் இப்படி கேட்குறது, சரி நம்ம வேறு யார்கிட்ட கேட்டுக்குவோம், அவரை அணுக முடியாதுங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வந்த பர்பஸ் சால்வ் ஆகாது. ஸோ ஐயாவினுடைய எளிமைக்கான நோக்கம் என்னென்னா, நம்ம எல்லாருமே ஞானம் அடையணுங்கிறது தான். இந்த 3 நாட்களை நல்லா பயன்படுத்திக்கிங்க. எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்ம எல்லாருமே ஞானியாக தான் திரும்பணும் சண்டே.
அதில் வந்து நான் உறுதியாக இருக்கிறேன். இதில் வந்து யாராவது எந்த ஒரு கருத்து இல்லாமல் வந்திருக்கேன், என் நண்பர் என்னை அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டாரு, எனக்கு வந்து வரணுங்கிற எனக்கு என்னன்னே தெரியாது, நீ வான்னு இழுத்துட்டு வந்துட்டாருன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? எதுவுமே எனக்கு தெரியாதுங்க, நண்பர் சொன்னார் வந்துட்டேன் அப்படின்னு யாராவது வந்திருக்கீங்களா? வெரி குட். இன்னும் வேறு யாராவது? இது ஒரு யூடியூப் பார்த்ததில்லை, என் நண்பர் சொன்னார், அவர் பேரில் நம்பிக்கையில் என்னன்னு பார்க்கலான்னு வந்துட்டேன். வெரி குட் வெரி குட். 3 பேர், 4, 5 தாராளமாக பேசுங்க. இதில் வந்து நம்ம வெளிப்படையாக பேசுகிறோம் நம்ம. ஸோ இந்த 5 பேருடைய ஃபீட்பேக்கு வந்து நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை கேட்கும்போது தான் எப்படி இருந்துருக்கு. ஏன்னா இவங்க தான் வந்து எந்த ஒரு முன் கருத்தும் இல்லாமல், இதுவரை எந்த வீடியோவும் பார்க்காம நண்பர் மேலே நம்பிக்கை வச்சு இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த 5 பேருடைய ஃபீட்பேக்கை நம்ம சண்டே பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் ஒரு இது கொடுப்பாங்க, புக்ஸ் ஃபைல் ஒன்று கொடுப்பாங்க, இது வச்சுக்கிங்க. இதில் வந்து என்னென்ன புக்ஸ் இருக்குது, ஐயா பற்றி டீட்டெயில் இருக்கும். நாளைக்கு புக்ஸ்லாம் வெளியே எடுத்து வச்சுருவாங்க. இப்போ உங்களுக்கு கொடுக்குற அந்த ஃபைலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன நூல். அந்த நூலோட விலை வந்து 10 ரூபாய் தான். எங்களுக்கு அச்சடிக்கிற செலவு வந்து 15 ரூபாய். ஆனால் இங்கே அது வந்து இங்கே முகாம் வரவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம். இந்த நூல் ஒன்று வெறுமனே பார்த்தோன்னா 30 பக்கம் தான் இருக்கும். ஒட்டுமொத்த ஆன்மீகமும் அதுக்குள்ளே அடங்கிடுது. இந்த ஞான முகாமுடைய 3 நாள் டோட்டல் சப்ஜெக்ட் அதுக்குள்ளே அடங்கிடுது. என்னங்க வெறும் 30 பக்கத்தில் அப்படி வச்சிருக்கீங்க? நாங்கள் 500 பக்கமும் ஒரு புக் இருக்குது, வேதாந்தம்னு ஒரு புக் இருக்குது. நம்ம உண்மை வந்துங்க எப்பயுமே எளிமையாக தான் இருக்குது. நம்ம எளிமையாக அணுகாததுனால தான் நம்ம தவற விட்டுட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் திறந்த மனதோட படிச்சிங்கன்னா இந்த 30 பக்க புக்கே உங்களுக்கு போதுமானது தான். இல்லை நான் வேதத்தையே கரைச்சி குடிச்சிருக்கிறேன், எனக்கு பல தத்துவங்கள்லாம் எனக்கு தெரியும், அந்த ஞானிகள் என்ன சொன்னார்னு தெரியும், எனக்கு ஆன்மீகத்தினுடைய கரை கண்டிருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த 500 பக்க புக்கெல்லாம் தேவைப்படுது. அது வந்து விளக்கம் பெறத்துக்காக. மற்றபடி இந்த ஒரு நூல் நீங்கள் வந்து ஓய்வாக இருக்கும்போது படிங்க. நாளைக்கு தேவையான நூல்லாம் நாளைக்கு வெளியே வச்சுருவாங்க. இன்னொன்று, இன்னைக்கு டாபிக் வந்து ஐயா பேசுகிறது வந்து கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவது எவ்வாறுங்கிற டாப்பிக்கில் பேசுகிறாங்க. இதுக்கான ஒரு நூலும் கீழே நாளைக்கு வச்சுருப்பாங்க. ஆகாமிய கர்மா அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலை கண்டிப்பாக வாங்கிக்கிங்க. இந்த ஆகாமிய கர்மாங்கிற நூல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இங்கேருந்து இங்கே யாராவது தாரமங்கலத்திலேருந்து யாராவது வந்திருக்கீங்களா? தாரம் வந்து ஒருத்தர் வந்ததாக கேள்விப்பட்டேன் நான். இந்த ஒரு நாளைக்கு காலையில் வராதுல இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் தாரமங்கலம் ஊர் இருக்குங்க. அங்கே ஒரு ஜோதிடர் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு 50 புக்கு வாங்கினார். ஆகாமிய கர்மாங்கிற புக்கு 50 புக்கு வாங்கினார். ஏதோ வாங்குறாராட்டு, நண்பர்கள்லாம் கொடுக்குறது வாங்குறாராட்டுறது நான் அனுப்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 100 புக்கு வேணும்னாரு. 100 புக்கு அனுப்பிச்சோம். இந்த 100 புக்காக ஒரு 6-7 தடவைக்கு மேலே வாங்கிட்டார். அப்புறம் தான் அவர் ஃபோன் பண்ணி, நீங்கள் யாருங்க, என்ன பண்ணுறீங்க, அந்த புக் வாங்குறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் வந்து ஒரு ஜோதிடர், ஜாதகம் பார்க்குறதுல எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம், நல்லா கரெக்டாக கணக்கு போட்டு சொல்லுவேன். ஜாதகம் பார்க்க வரவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய கஷ்டத்துக்கு பரிகாரம் கேட்பாங்க. நான் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு பரிகாரம் வந்து இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். இந்த நூலை படித்து விட்டு உங்களுக்கு பரிகாரம்னு ஒன்று செய்யணும்னா இந்த நூலை படிங்க, இந்த நூல் படி நடந்துக்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த நூல் வேதத்தோடு முரண்படலை, நடைமுறைக்கு சாத்தியமானதாக இருக்குது. இந்த நூல் சொன்ன தீர்வு தான், என்ன கர்மா இருந்தாலும் நமக்கு தீர்க்கிறதுக்கான தீர்வுங்கிறது இந்த நூல் சொன்ன தீர்வு தான். அதனால் இதை தான் நான் கொடுக்குறேன். நான் இதை படித்து பல பேர் வந்து ஃப்ரீயாக இருக்காங்க, அதனால் இந்த நூல் இவ்வளோ நூல் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாங்க. அதனால் நீங்கள் இன்றைக்கி கர்மா டாபிக் ஐயா பேச போகிறாங்க. அதனால் அந்த நூல் இது ஐயா என்ன சொன்னாலுமே நீங்கள் அந்த நூலை வாங்கி படிச்சுட்டிங்கன்னா இன்னொரு முழுமையான ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும். ஏன்னா நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது கர்மா பற்றி. என்ன கஷ்டம், ஏன் கஷ்டம் வருது, நல்லது நினைக்கிறோம் ஆனால் கெட்டது நடக்குது, தப்பு பண்ணுறவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாம். இதுக்கான பதில் எல்லாமே அதில் இருக்குது. அதனால் அந்த நூல் வாங்கி படிங்க. எல்லாத்துக்கும் ஃபைல் வந்திருக்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க யாராவது வேகமாக வந்திருக்கீங்க, நீங்கள் வனஜாகிட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எல்லாமே ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம க்ரியேட் பண்ணிவிடுவோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஐயாவுடைய எல்லா நூல்களுமே ஃப்ரீ டவுன்லோட் இருக்குது, பிடிஎஃப் ஃபைலாக இருக்குது. நாங்கள் அதெல்லாம் அனுப்பிச்சிடுவோம். அதனால் ஒவ்வொரு மாதமும் மேகசின், உங்களுக்கு ஒரு மேகசின் பகவத் பாதைன்னு ஒரு மேகசின் உள்ளே கொடுத்துருப்பாங்க. அதனுடைய பிடிஎஃப் ஃபைலும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு எல்லாமே இது ஃப்ரீயாகவே வந்துட்டுருக்கோம். ஹார்ட் காப்பி வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். ஸோ அதனால் உங்களுடைய நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இணைச்சிருவோம்.
அப்புறம் வந்து இப்போ நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9:10 மணிக்கு ஐயாவுடைய வகுப்பு முடிஞ்சிடும். எல்லோரும் சாப்பிட்டீங்க தானே? ஓகே ஓகே. 10 மணி 9:30 மணி 10 மணிக்கு முடியுதுன்னா நீங்கள் போய் நல்லா ரெஸ்ட் தூங்குங்க. காலையில் வந்து 6 அல்லது 6:15க்கு ஐயா வாங்க, 6 அல்லது 6:15க்கு வாக்கிங் ட்ரெக்கிங் ஐயா போவாங்க. ட்ரெக்கிங் போகிற வில்லிங் இருக்கிறவங்க முடியுதுங்கிறவங்க தாராளமாக போகலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது. ஐயா கூட ஒரு 6 மணிக்கு போனீங்கன்னா ஒரு 7:15 7:30க்குள்ளே வந்துடலாம். இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஜருகுமலையில் மேலே போயிட்டு வரலாம். ஐயா வந்து 2 ஸ்டேஜ் வரலும் போவாங்க. இல்லை நாங்கள் 4 ஸ்டேஜ் வரலும் போகிறோம், யங்ஸ்டராக இருக்கிறோம் போகிறோங்கிறவங்க தாராளமாக போகலாம். அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணி இருப்பாங்க. அந்த மார்க்கிங் பயன்படுத்தி போகலாம். வந்துட்டிங்கன்னா நீங்கள் குளிச்சுட்டு 8 8:30க்கு டிஃபன் ரெடியாக இருக்கும். சாப்பிட்டுட்டு நாம் வந்து ஒரு 9:45க்கெல்லாம் இங்கே வந்துட்டோம் அப்படின்னா 10 மணிக்கு நம்ம ஷார்ப்பாக வகுப்பு ஆரம்பிச்சிடலாம். நாளைக்கு தான் வெரி இம்பார்ட்டன்ட் வகுப்பு நாளைக்கு நடக்குது. ரெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா 3 நாளுமே பார்த்தீங்கன்னா காலையில் 10லிருந்து 11:30 வரலும் வகுப்பு நடக்கும். 11:30 மணிக்கு ஒரு சூப் பிரேக் இருக்கும். சூப் பிரேக் அப்புறம் மறுபடியும் ஒரு 12 மணிக்கு ஆரம்பித்து 1:30 வரலும் நடக்கும். அப்புறம் 1:30 மணிக்கு லஞ்சு முடிச்சிட்டோம்னா ஒரு 4:15 வரலும் ரெஸ்ட்டு. அதுக்கு மேலே ஒரு 4:15க்கு வந்துட்டோன்னா ஒரு 4:30 ஆரம்பிச்சு 5:30 வரலும் ஒரு வகுப்பு நடக்கும். 5:30 மணிக்கு முடிச்சுட்டு டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ஐயா கூட ட்ரெக்கிங் போகலாம். இன்றைக்கெல்லாம் போயிருப்பீங்க, நேரமாக வந்தவங்க ஈவினிங் வந்து வாக்கிங் போயிருப்பீங்க. வாக்கிங் போயிட்டு வந்துட்டு 6:30 மணிக்கு அடுத்து வகுப்பு ஆரம்பிக்கும். 6:30லேருந்து 7:30 8 வரலும் நடக்கும். அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு நைட்டு எப்பயுமே 2 நாளுமே இரவு ஒரு வகுப்பு இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் உங்களை விட்டுறக்கூடாது, புரிய வச்சிருந்துங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்ம இடம் மாதிரி, நம்ம வீடு மாதிரி. ஒரு காலத்தில் ஞானத்துக்காக வந்து காடுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அடைஞ்ச காலம் ஒன்று. இப்போ வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டாக, ஏன்னா வந்து இதை புரிஞ்சுக்கிறதுக்கு யார் எதுவுமே தடையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஒரு சில குறைகள் இருந்தாலும் நிவர்த்தி பண்ண முடியாத பண்ணுவோம். இது நம்ம வீடுன்னு சொல்லிட்டோம். நம்ம வீட்டில் ஒரு சில குறைகள் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்தது போவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இது எல்லாமே சொந்தக்காரர் ஆகிட்டோம். நம்ம எல்லாமே ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. நீங்கள் நாளான்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் நண்பர்கள் ஆகிடுவீங்க எல்லாருமே, லைக் மைண்டட் பீப்புள் நம்ம எல்லாருமே. அதனால் உங்களுக்கு என்ன சுடுதண்ணி வேணாலும் இருக்கும், என்ன தேவைனாலும் எனி டைம் டீ ஸ்டால் இருக்கும். நீங்கள் போகிற சமயத்தில் எல்லாமே பயன்படுத்திங்க. ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா, இப்போ கொஞ்சம் இந்த சம்மர் ஹெவியாக வந்ததுனால இதுவரை நாங்கள் இந்த மாதிரி பண்ணதில்லை. இப்போ தான் டோட்டலாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாட்டரை வந்து வெளியே இருந்து வாங்கியிருக்கோம். இதுவரையும் இங்கே போர் இருக்குது, கிணத்து தண்ணீர் இருக்குது, மழைநீர் சேகரிப்பு எல்லாமே இருக்குது. எதுவுமே ஷார்ட்டேஜ் ஆகிறோம், எல்லாமே பத்தாத மாதிரி இப்போ ஆயிடுச்சு இந்த வந்து ஒரு கேம்பில். ஸோ அதனால் எல்லோரும் பயன்படுத்தணுங்கிறதுக்காக வெளியே இருந்து தண்ணி வாங்கியிருக்கோம். தண்ணியை மட்டும் தேவைக்கு கண்டிப்பாக பயன்படுத்துங்க. தேவையில்லைன்னா டக்குன்னு நிறுத்திடுங்க. சிக்கனமாகவும் தேவையானது பயன்படுத்துங்க. லைட் சுவிட்சு இதை கூட எப்படி தேவையோ வீணாக எரிய விடாமல் நம்ம வந்து கரண்ட்டையும் மிச்சப்படுத்தலாம், பயன்படுத்துங்க. ஓகேங்களா? வேறு எந்த ஒரு நாளைக்கு வந்து பர்சனலாக பேசணும் ஒரு கேம்ப் ஐயாவுடைய டாக் முடியுது. சில இந்த என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயாவுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஓசிடி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு கூட தீர்வு கிடைக்குது. பல நாட்களாக மருந்து மாத்திரை எடுத்தவங்க கூட மருந்து மாத்திரையை விட்டுட்டு நல்லா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம காமனாக பேசுகிறத விட பர்சனலாக அவங்ககிட்ட பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐயாவோட வகுப்புக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டிஸ்கஷன் இருக்குது அப்படின்னா என்னுடைய மிஸ்ஸஸ் அவங்க அன்புக்கரசி அவங்ககிட்ட பேசலாம். இவர் ஆனந்த் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். நம்ம மனோகரன் ஐயா கிட்ட பேசலாம். சந்திரசேகரன் ஒருத்தர் ஆசிரியர் வந்திருக்காரு. அதனால் யார்கிட்டையாவது டைம் ஒதுக்கி உங்கள் பர்சனல் விஷயத்தை கூட நீங்கள் பேசி தீர்வு வந்து அடைஞ்சிடலாம். அதனால் எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியுமோ இந்த 3 நாளில் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். நாங்களும் அங்கேயே தான் இருக்க போகிறோம். அவங்க போயிட்டு நீங்கள் வந்துடுவோம் நாங்கள். ஓகேங்களா? வேறு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எதனாலும் கேட்கலாம். நம்ம ஐயா வரப்போகிறாங்க. மொபைல் ஃபோனை மட்டும் கொஞ்சம் சைலண்ட்டில் போட்டுருங்க, இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஐயா இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸ்னால் மற்றவங்களுக்கு கேட்குறதுக்கு உங்களுக்கு எதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை மொபைல் ஃபோன் எல்லாம் தியானம் பண்ணிட்டோம். நீங்கள் அதை வந்து வைப்ரேஷனல் மோடில் எதாவது மாற்றிடுங்க. ஐயாவுடைய டாக் வரும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்துக்குங்க. இந்த 2 கேமரா இருக்குது. இப்போ யூடியூப்லேயும் சில பேர் பார்த்துட்ருப்பாங்க. அவங்களும் லிங்க் கொடுத்து அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ வந்து என்னென்னா இந்த ரெக்கார்ட் ஆகிறதுனால சப்போஸ் இது ஏதாவது தண்ணி குடிக்க போகணும் ஏதாவது போனால் கூட இப்படி கிராஸ் பண்ணாமல் இப்படி இருந்து கிராஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம வந்து எந்த அளவுக்கு ஐயா சொல்கிறத வந்து அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ கர்மா பற்றி ஐயா பேச வராங்க. நம்ம ஐயா வரவேற்போம். இந்த முடிஞ்ச உடனே நாளைக்கு வந்து நம்ம மீதி சப்ஜெக்ட்லாம் நாளைக்கு பார்க்கலாம்.
இதில் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் இந்த வகுப்பில் உங்கள் கேள்வியும் வச்சுக்கலாம். நீங்கள் ஐயா ஒரு 3/4 மணி நேரம் பேசிட்டு ஒரு கேள்வி பதில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில். நன்றி.